வணக்கம். இன்னைக்கு உங்க அன்லிமிட்டெட் லேர்னிங் அகாடமில 10th மேக்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம போன வீடியோல லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2 ஓட சம்ஸ் போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.2 ஓட தேர்ட் சம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A relation is given by the set. ஓகே, ஒரு செட் கொடுத்துருக்காங்க. என்ன செட் அது? x, y such that y equal to x plus 3 x belongs to ஒரு செட் கொடுத்துருக்காங்க. 0 1 2 3 and so on to 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகே, இது ரெண்டு தான் இப்போ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன் என்ன டைப்ல இருக்கு அப்படின்னா செட் ஃபில்டர் டைப்ல இருக்கு. செட் ஃபில்டர் தான் அதான், அதாவது செட் ஃபில்டர்னா இப்படி இருக்கிறதா வந்து செட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம என்னவா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்மா மாத்தணும், அதாவது ஒரு ரிலேஷனா மாத்தணும்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை? ரிலேஷன் தேவை, அதே மாதிரி ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தேவைப்படுது. ஓகே, இப்போ எக்ஸ்ன்ற எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு செட் நம்மளுக்கு தேவைப்படுது. எக்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்க வந்து எக்ஸ் என்னவா இருக்கும்? 0 1 2 3 4 5. ஓகேவா, எக்ஸ் என்னவா இருக்கும் இங்க கொடுத்துட்டாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு செட்ல 0 1 2 3 4 5 இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒய் என்னவா கொடுத்துருக்காங்க? ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணா மட்டுமே தான் நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு எக்ஸ்க்கு ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்காங்களா, ஒரு செட் கொடுத்துருக்காங்களா, அதுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எங்க? அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3 இருக்குல்ல. ஸோ அங்க இருக்க அந்த எக்ஸ் பிளஸ் 3ல எக்ஸுக்கு பதில் இங்க கொடுத்துருக்காங்களா அந்த எலமெண்ட்ஸும் எல்லாத்தையும் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ x is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும்? y equal to அந்த x இருக்க படத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் 0 போடுவோம். ஸோ 0 plus 3 3. அதே மாதிரி x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y equal to xக்கு பதில் நம்ம 1 போட்டோம் அப்படின்னா 1. ஸோ 3 plus 1 is 4. ஸோ அதே மாதிரி 5 வேல்யூ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? x is equal to 5 வரைக்கும் போடணும். ஓகேவா, இங்க போட்டிருக்கோமா? இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிலேஷன் கண்டுபிடிக்க போறோம். ரிலேஷன்னால என்ன? பேரிங். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து டொமைன். ஓகேவா, இது என்ன? இதுல இருந்து கண்டுபிடிச்சது என்னவா இருக்கும்? கோடொமைனா இருக்கும். ஓகேவா, அப்ப இதை வச்சுக்கலாமா? இதை எக்ஸ் ஒய் அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்ப நம்ம ரிலேஷன்ல எழுதணும்னா என்ன பண்ணுவோம்? பேரிங் தானே எழுதுவோம். ஸோ அப்ப 0 3 1 4 2 5 3 6 4 7 and 5 8. ஓகேவா, இப்ப நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் கிடைச்சிருச்சு. ஓகே, இதை நம்ம வந்து ஒரு டயக்ராம் போடலாம். டயக்ராம் என்னது? இது வந்து டொமைன், இது அதோட கோடொமைன். ஓகே, எடுத்து எழுதிக்கோங்க, எழுதிட்டு பேரிங் பண்ணிக்கோங்க. இது சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? என்ன கண்டுபிடிக்காங்க சொல்லியிருக்காங்க? நம்மளுக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது டொமைனா இருந்தா ரேஞ்ச் என்னவா தான் இருக்கும்? இது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க கோடொமைனா தான் இருக்கும். ஸோ நம்ம அதை இங்க எடுத்து எழுதிக்கிட்டோம். ஓகேவா, புரிஞ்சுதா இந்த சம்? ஸோ அடுத்து ஃபோர்த் சம் பாருங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன் பை, அதாவது கொடுத்துருக்க ரிலேஷனை என்னவாலாம் மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா ஏரோடயக்ராமா மாற்ற சொல்லியிருக்காங்க, கிராஃபா மாற்ற சொல்லியிருக்காங்க, எ செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ கொடுத்துருக்க இந்த ரெண்டு ரிலேஷனையுமே நம்ம என்னவா மாற்ற போறோம்? ஏரோடயக்ராமா மாற்ற போறோம், கிராஃபா மாற்ற போறோம் அண்ட் ரோஸ்டர் ஃபார்மா மாற்ற போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இங்க R1 நம்மளா எடுத்துக்கலாம். ஓகேவா, அங்க வெறும் R அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க R1 அப்படின்னு எடுத்துக்கலாம். R1 equal to x, y such that x is equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? x வந்து x ஒரு ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. என்னது? x belongs to 2 3 4 5 and y equal to 1 2 3 4. ஓகேவா, இப்போ நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரெண்டு செட் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா, என்ன செட் இருக்கணும்? ரெண்டு செட் இருக்கணும். ஓகே, இப்போ அதை என்னென்ன எடுத்துக்கிறாங்களா? அந்த ரெண்டு செட்டை ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கிறாங்க, இன்னொன்று வந்து பி அப்படின்ட்டு எடுத்துக்கிறாங்க. இப்போ ஏ எதுல இருக்கும்? எக்ஸ்ல எடுக்கிறாங்க. அதே மாதிரி பி வந்து ஒய் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எடுத்து எழுதிக்கிறோம். என்னன்னு? ஏ ஈக்குவல் டு 2 3 4 5 அண்ட் பி ஈக்குவல் டு 1 2 3 4. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாமா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன? பேரிங் பண்றது தானே. ஸோ உங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஆல்ரெடி நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோஸ்லேயே நிறைய பார்த்துருக்கோம். பேரிங் எப்படின்னா ஒரு செட்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் கூட அடுத்த செட்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் பேர் பண்ணும். ஸோ அந்த பேரிங் தான் வந்து உங்களுக்கு இங்க நடந்திருக்கு. ஓகே, நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா R1க்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? x is equal to 2y1. இப்போ நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? y கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு yன்ற ஆப்ரேஷன் நம்ம பண்ணாதான் xோட இன்னொரு வேல்யூஸ்லாம் கிடைக்கும்.
அந்த வேல்யூஸ் வந்து எக்ஸ்ல இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் x is equal to 2y. ஓகே, y equal to என்னென்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம y equal to 1 போடுவோம். அப்ப x is equal to 2 into y க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம் 1 போட போறோம். so 2 into 1 equal to 2x. ஓகேவா? so இதோட வேல்யூ x ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன 2. ஓகே, 2 இங்க இருக்கா பாருங்க, இருக்கு. அடுத்து y equal to 2 சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஏன்னா இங்க y equal to 2 கொடுத்திருக்காங்க. அதனால அகைன் y equal to 2 எங்க கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம் x is equal to இந்த 2y இருக்குல இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப 2 2s are 4. so 4 இருக்கா 4 இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம், இப்போ y equal to 3 அப்படின்னு போட்டோம்னா 3 2s are 6 ஆயிடும். 6 xல வந்து 6 இருக்கா இல்ல. சோ நம்ம அதை போடணும்ன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 3 கண்டுபிடிக்க சொன்னாங்களா, என்னென்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, கிராஃப் போட சொன்னாங்க, டயக்ராம் வரைய சொன்னாங்க, ரோஸ்டர் ஃபார்ம் போட சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஏன் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ரோஸ்டர் ஃபார்ம் இருந்தால் தான் நம்மளால அடுத்து அந்த கிராஃபையும் போட முடியும், அடுத்து அந்த டயக்ராமும் போட முடியும். ஓகேவா? இப்படிதான் ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்க இருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சது, r1 ஈக்குவல் டு என்னென்ன, இது எப்படி எடுத்துக்கலாம், இது x இது y. ஓகேவா? அப்ப 2,1 அடுத்து என்னது 4,2. ஓகேவா? இப்ப ரோஸ்டர் ஃபார்ம் முடிஞ்சிருச்சா? இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆரோ டயக்ராம் பார்க்கலாம். ஓகே, இங்க நம்ம என்ன எடுத்திருக்கோம், x ஓட வேல்யூ என்ன, இங்க பாருங்க x ஓட வேல்யூ அங்க என்ன கொடுத்திருக்காங்க 2 3 4 5. அதே மாதிரி y ஓட வேல்யூ 1 2 3 4. ஓகே, அது ஃபர்ஸ்ட் இங்க போட்டுக்கலாம். ஓகே, இது x, அதோட கோடமைன் y. இப்போ நம்ம ஆரோ டயக்ராம்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே என்ன அதுக்கு, அதாவது நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல என்ன நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை வச்சு தான் நம்ம ஆரோ டயக்ராம் போடணும். ஓகே, ரோஸ்டர் ஃபார்ம்ல என்ன நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் 2,1. அப்போ இப்படி 2 to 1. அடுத்து என்ன இருக்கு 4 to 2. ஓகே, இவ்வளோதான். சரியா? இப்போ ஆரோ டயக்ராமும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கிராஃப் போலாம். கிராஃப் ஒன்றும் இல்லை, நார்மல் ஈஸி தான். இப்போ சேம் ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்ம என்ன ரிலேஷன் கண்டுபிடிச்சோம் 2,1 and 4,2. ஸோ அதை இப்போ இங்கே கிராஃப் பண்ணுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 2,1. ஸோ 2 இங்கே இருக்கும். இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ 2 2 1 இந்த இடத்துல வரும். ஸோ இது என்ன அர்த்தம் 2,1. அடுத்து என்னது 4,2. 4 இங்க இருக்கு அண்ட் 2 இங்க இருக்கு. ஸோ அப்போ இங்கே டாட் வச்சு ஒரு லைன் போடுவோம். இது என்னது 4,2. ஓகேவா? இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்னென்ன கண்டுபிடிச்சோம், ரோஸ்டர் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம், ஆரோ டயக்ராம், அடுத்து என்னது கிராஃப். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ரிலேஷன் கொடுத்துருந்தாங்கல்ல அதை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அது இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி தான் x, y ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர். நம்ம நேச்சுரல் நம்பர்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், என்னது 1 2 3 4 5 அண்ட் so on. ஓகேவா? அண்ட் so on தான் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா x, y ஆர் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10. அப்போ 10க்கு கம்மியாக இருக்கணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், x is equal to 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, சேம் y ஈக்குவல் டு என்னதான் வரும் 1 2 3 4 5 6 7 8 9. ஏன் 9 வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம், அவங்க கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க என்னென்ன லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இங்க நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10னா 9 வரைக்கும், 9 தான் ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல ரிலேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாமா? ஃபங்க்ஷன் என்ன y ஈக்குவல் டு x plus 3. ஓகே, இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இப்போ x வச்சுட்டு y கண்டுபிடிக்க போறோம். x ஈக்குவல் டு என்னது 1. ஓகேவா? அப்போ x ஈக்குவல் டு 1 போட்டா y ஈக்குவல் டு இங்க x இருக்க பதில் 1 போட்டோம் அப்படின்னா 1 plus 3 ஈக்குவல் டு 4. அதே மாதிரி அப் டு நம்ம 6 வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஏன் 6 வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம், இங்க வந்து போயிட்டே இருக்குல்ல, அடுத்து 7 8 9 வரைக்கும் இருக்கு எக்ஸ்ல. ஓகே, ஆனா நம்ம ஏன் கண்டுபிடிக்கல, நம்ம அடுத்தடுத்து இப்ப x is equal to 7 அப்படின்னு போட்டோம்னா 7 plus 3 என்னவாயிரும் 10 ஆயிரும். அங்க 10 இருக்க yல. சோ நம்ம என்ன பண்ணிடணும், முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாப் பண்ணிடணும் அதை. ஓகேவா? இப்ப நம்ம பேரிங் எழுதலாமா, R2 கான பேரிங். சோ ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்ம இப்ப எழுத போறோம். சோ R2 ஈக்குவல் டு x, y. இப்ப எப்படி இதை x வச்சுக்கணும், இதை y வச்சுக்கணும். அப்ப 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9. சோ பேரிங் எழுதியாச்சா? ஓகே, முடிஞ்சது ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம், ஆரோ டயக்ராம். சேம் அதே மாதிரி எக்ஸ் எல்லாம் ஒரு டொமைன், ஒய்லாம் கோடொமைன். ஸோ நம்ம பேரிங் இங்க என்ன, அதாவது ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்ம கண்டுபிடிச்ச ரிலேஷன் ஆன பேரிங் தான் நம்ம பண்ணணும். அங்க இருக்க பேரிங் மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? அதான் ஆரோ டயக்ராம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா கிராஃபும் அதே மாதிரி தான். ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்மளுக்கு என்ன பேரிங் கிடைச்சதோ அதை பற்றி தான் போடணும். ஓகே, இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேரிங் என்ன இருக்கும்,
ஃபர்ஸ்ட் பேரிங் வந்து 1,4 ஓகே. ஸோ 1,4. செகண்ட் பேரிங் என்ன 2,5. அதே மாதிரி தேர்ட் பேரிங் 3,6. ஃபோர்த் பேரிங் 4,7. ஃபிஃப்த் பேரிங் ஸோ அப் டு 6 வரைக்கும் இருக்கு. ஓகே, ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அது வரைக்கும் தான் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த சம்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிச்சாதான் நம்மளால என்ன போட முடியும், அடுத்து அந்த கிராஃபும் ஏரோ டயக்ராமும் போட முடியும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் என்ன, ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். இதில் வந்து கொஸ்டின் தான் ரொம்ப பெருசாக இருக்கும், மற்றபடி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் லைன் பை லைனாக உங்களுக்கு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது a company has four categories of the employee given by the assistants. ஓகே, ஒரு கம்பெனியில் 4 கேட்டகரி இருக்கு. ஓகே, அது என்னென்னா அசிஸ்டன்ட், கிளர்க், மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஓகே, 4 கேட்டகரி சொல்கிறாங்க. என்னென்னா அசிஸ்டன்ட், கிளர்க், மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஓகே, அவங்களுக்கு என்னென்ன சும்மா நிக்நேம் மாதிரி நம்ம வச்சிருக்காங்க. என்னன்னா ACME அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலரி வந்து அந்த கம்பெனி வந்து கொடுக்குது. ஓகே, அசிஸ்டன்ஸ்க்கு வந்து 10,000, கிளர்க்கு வந்து 25,000, மேனேஜருக்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh. ஓகே, இதுதான் அவங்களோட சேலரி. ஓகே, இப்போ அடுத்து கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. அதான் நான் சொன்ன மாதிரி அவங்கள ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அசிஸ்டன்ஸை வந்து ஏன்னும், கிளர்க்கு சின்னும், மேனேஜர்ஸை எம்னும், அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை இ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இஃப் அதில் இருக்கு, அதாவது அசிஸ்டன்ட்னா அதில் எத்தனை பேர் இருக்காங்க, கிளர்க்னா அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லைன் இங்கே பாருங்க, இஃப் A1, A2, A3, A4, A5, அதாவது அசிஸ்டன்ட்ல 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி கிளர்க்ல எத்தனை பேர் இருக்காங்க, C1, C2, C3, C4, ஸோ 4 கிளர்க் இருக்காங்க. இப்போ அடுத்து மேனேஜர்ஸ்ல பாருங்க எத்தனை இருக்காங்க, M1, M2, M3, எத்தனை மேனேஜர்ஸ் இருக்காங்க, 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்ல E1, E2, ஸோ 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்ட் பை எக்ஸ் அண்ட் ஆர், அதாவது ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எக்ஸ்ன்ற ஒரு ரிலேஷன், ஒய்ன்ற ஒரு ரிலேஷன். ஓகேவா? அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் வந்து சேலரியாவும் ஒய்யை வந்து அந்த பர்சனுக்கு கொடுக்கறதாவும் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் த்ரூ த ஆர்டர் பேட் அண்ட் ஆரோ டயக்ராம். ஸோ இது ரெண்டுத்தையும் மூலியமா அந்த ரிலேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சிம்பிள். ஒரு 4 கேட்டகரி, ஒரு கம்பெனில 4 கேட்டகரிஸ் இருக்கு. அசிஸ்டன்ட், கிளர்க், மேனேஜர், அவங்களுக்கு இவ்வளோ சேலரி அலாட் பண்ண சொல்றாங்க. அலாட் பண்ணிட்டு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அதை வச்சு நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஆர்டர் பேர் அண்ட் ஆரோ டயக்ராம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் என்ன, அசிஸ்டன்ட் வந்து ஏ. ஸோ அதில் எத்தனை பேர் நம்ம இருக்காங்கன்னு சொன்னோம், 4 பேர் இருக்காங்களா. ஸோ A1, சாரி இங்கே வந்து 4 பேர் தான், A5 கிடையாது. ஓகே, இப்போ அசிஸ்டன்ட் A1, A2, A3, A4, ஸோ அவங்களுக்கான சேலரி என்ன 10,000. அதே மாதிரி கிளர்க் C1, C2, C3, C4, அவங்களோட சேலரி என்ன 25,000. மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், அவங்களோட சேலரி 50,000, 1 lakh. இந்த சேலரின்றது A1க்கு 10,000, A2க்கு 10,000, A3க்கு 10,000, A4க்கு 10,000. ஸோ ஈச் பர்சனோட சேலரி தான் 10,000. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பேட் போடுவோம். பேரிங்னா என்ன, கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ், அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, பர்சன் வந்து ஒய் அண்ட் சேலரி வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ சேலரி என்ன, அப்போ எக்ஸ், இது ஃபுல்லாக எக்ஸாக இருக்கும். ஓகே, இந்த சேலரி ஃபுல்லாக என்னவா இருக்கும், எக்ஸா இருக்கும். இது ஃபுல்லாக என்னவா இருக்கும், ஒய்யா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு த பர்சன் ஒய். ஓகே, இப்போ நம்ம ஆர்டர் பேட் எழுத போறோம். ஆர்டர் பேட் எப்படி எழுதுவோம், 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4. ஓகே, ஈச் பர்சனோட சேலரி வந்து 10,000. ஸோ அதே மாதிரி நம்ம C1, M1, E1, அதாவது கிளர்க், மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பாருங்க. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வந்து ஆரோ டயக்ராம் போட போறோம். ஸோ ஆரோ டயக்ராம் பாருங்க, நம்ம இந்த சைடு என்ன போட்டிருக்கோம், சேலரி போட்டிருக்கோம். இந்த சைடு வந்து என்ன போட்டிருக்கோம், ஒர்க் பண்ற அந்த அசிஸ்டன்ட், கிளர்க், மேனேஜர் அண்ட் எம்ப்ளாயி. ஸோ ஆரோ டயக்ராம்னா என்ன, ஒவ்வொருத்தவங்க கூடயும் பேர் பண்றது தான் ஆரோ டயக்ராம். ஓகேவா? புரிஞ்சுதா? இவ்வளோதான். ஸோ இன்னையோட எக்ஸசைஸ் 1.2 முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.3 பார்ப்போம். தேங்க்யூ.